அத்தை டீ போட்டுங்களா காஃபி போட்டுங்களா? அவருக்கு அப்படி எடுத்துகிட்டு வரேன். எங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா போட்டு எடுத்துகிட்டு வருவேன். எனக்கு டீயே கொண்டு வா மருமகளே, கொஞ்சம் ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்குது. டீ மட்டுமே போதும் பார்த்துக்க. ஏம்மா என்னம்மா ஆச்சு? ஏதோ உடம்பு பண்ணுதா? நேற்று பிரியாணி சாப்பிட்டீங்களே, நல்லா தானே இருந்தீங்க. என்னாச்சு அதுக்குள்ளே நைட்டுக்குள்ளே? என்னது கிறக்கமாக வருதா? நேற்று நல்லா தானே சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்தாலும் பிரியாணி நமக்கு அடி பிரியாணி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டாங்களே. இவங்க 2 பேரும் என்னாச்சுன்னு தெரியல. சரி அவங்க கேட்டபடி டீயை போட்டு வந்து கொடுப்போம். என்னங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் நல்லாயிருக்கும். எனக்கு டீயே போட்டு கொண்டு வா சரசு. இந்த அம்மாட்ட என்னன்னு நல்லா விசாரிச்சிட்ருக்கேன். விசாரிங்க நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். ஒரு வேளை மட்டன் எதுவும் ப்ரெஷரை தூக்கி விட்டுச்சோ? சொன்னால் எங்கே நம்ம பேச்சை கேட்குறாங்க. வயசான காலத்தில் மட்டன்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க, ப்ரெஷரை தூக்கினா எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும்னு ஒரு இடம். இப்போ மயக்க வருதுன்னா என்ன பண்ணுறது? சரி நம்ம வேலை டீயை போட்டு கொடுக்குறது, அதுக்கப்புறம் அவங்க பாடு. ஏம்மா பேசாமல் ஹாஸ்பிட்டல் எதுவும் போகுமா? டீ குடிச்சிட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்கள். உடம்புக்கு ரொம்ப முடியலையா? அதான் இருந்தாங்க உங்களுக்கு இஞ்சி தட்டி போட்டு நல்லா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு உங்களுக்கு அதே டீ தான் எடுத்து ஃபஸ்ட்டு குடிங்க, அப்புறம் என்னன்னு பேசிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கு மருமகளே, ஃபஸ்ட்டு டீயை குடிக்கிறேன். அதுக்கப்புறம் உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்து ஆஸ்பத்திரி போகலாமா என்னன்னு யோசிக்கிறேன். சரிங்க டீயை ஃபஸ்ட்டு குடிங்க, அப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஏங்க நீங்களும் டீ குடிச்சிட்டு டம்ளர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வேலை முடிஞ்சிடும், பாத்திரங்கள் ஒரு வேலை. அப்படியே கேட்கணுன்னு இருந்தேன், என்ன சாப்பாடு செய்யட்டும்? நேற்று செஞ்ச மட்டன் கிரேவி கொஞ்சம் இருக்குது, அதோட ரசம் வச்சா போதுங்களா? அதான் உங்களுக்கு என்ன வேணும்? உடம்பு வேறு ஒரு மாதிரி இருக்குங்கிறீங்க, என்ன வேணும்னு சொன்னால் சமைச்சிருவேன். ரசம் நல்ல தூக்கலாக வச்சிரு சரசு. நல்ல மிளகு சீரகம்லாம் அதிகமாக போட்டு நல்லா சாப்பிட்டோன்னா உடம்பு கேட்குற மாதிரி வை. அம்மா வேறு மயக்கம் வருதுங்கிறாங்க. ரசம் வச்சிரு. அதுக்கு உருளைக்கிழங்கு எதுவும் இருந்தால் வறுத்துரு. ஏம்மா உங்களுக்கு ரசம் ஓகே தானேம்மா? கறி குழம்பு வேணுனாலும் ஊற்றிக்கங்க, இல்லைன்னா ரசத்துலேயே சாப்பிட்றீங்களா? ரசம்மா? அதானே பார்த்தேன். சரி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. 2 பேரும் பார்த்துட்டு சீக்கிரம் சொல்லுங்கள், முடியும் சொன்னால் தான் சமைக்க முடியும். எனக்கு தயிர் சோறு சாப்பிடும் போல் இருக்குது. கொஞ்சம் தயிர் சோறு ரெடி பண்ணிடுறியா? எல்லாம் தயிரை மட்டும் தாளிச்சு வை போதும். ஏம்மா ஒரு மாதிரி உடம்பு இருக்குங்கிறீங்க, தயிரை சாப்பிட்டு விட்டு காய்ச்சல் ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மகனே. எனக்கு கொஞ்சம் மோரில் சாப்பிடணும் போல் இருக்கு உடம்புக்கு. அதனால தான் மோர் தயிர் ரெடி பண்ண சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ரசத்துலேயும் கொஞ்சம் சாப்பிடுவேன், இருந்தாலும் மோர் சோறு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சரிங்க தயிருக்கு அதை எடுத்து தாளிச்சிட்டு ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணால் எனக்கு வேலை முடிஞ்சது. சரி நீங்கள் 2 பேரும் டீ குடிச்சிட்டிங்கன்னா டம்ளர் கொடுங்க. இந்த சரசு 2 டம்ளரையும் எடுத்துகிட்டு போய் நீ சீக்கிரம் வேலையை பாரு. நாங்கள் செத்த உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். சரிங்க நான் சமைச்சிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன். அம்மா சொல்லுங்கம்மா, சரசு கிச்சனுக்குள்ளே தான் இருக்கேன். என்னம்மா பண்ணது? உண்மையிலே பிரியாணி எதுவும் ஒத்துக்கலையா உங்களுக்கு? வயிற்றுக்கு எதுவும் சேரலையாம்மா? என்னன்னு தெரில மகனே, கிருகிருன்னு வருது. மட்டன் எதுவும் சேரலையா? அல்ல மட்டனு ப்ரெஷரை தூக்கிச்சான்னு தெரில. இது இல்லாமல் வயிறும் சரியில்லை தான், அதனால தான் மோர் ரெடி பண்ண சொன்னேன் சரசு. நேற்று கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு தாம்மா. மட்டன் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, முட்டை, ரைத்தா, அப்புறம் இதில் வேறு ஸ்வீட்டு வேறு. அப்புறம் எப்படிம்மா நார்மலாக இருக்க எங்களுக்கு ஏதாவது பண்ணி விட்றோம். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு தான் ரெடி பண்ணோம், ஆனால் இப்படி ஆயிடுச்சேம்மா, என்னம்மா பண்ணலாம்? அப்போ வந்து டீ குடிச்சிருக்கல, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்ப்போம். மறுபடியும் அப்படியே கிருகிருன்னு இருந்தால் ஒரு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாமா? சமைச்சோன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சரிங்கம்மா. இந்த சரசு கேட்குறேன், ரசம் வச்சுட்டா கூட ரசத்தில் கூட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம். சரசு இங்கே வா. என்ன ரசம்லாம் வச்சுட்டியா? ஏங்க இப்போ தான் கூட்டி வச்சிருக்கேன், நம்மகிட்ட கோச்சு வரல. அந்த தான் இறக்கணும். இந்த தயிர் தாளிக்கணும். அத்தை வேறு மோர் கேட்டாங்களே, நான் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க எல்லாத்தையும் எடுத்து வந்து வைக்க. எவ்வளோ நேரம் ஆக்குறேன்? எங்கள் அம்மா முடியலன்னு சொல்கிறாங்க, இன்னமும் ஆகிட்டுருக்க. அவங்களுக்கு மயக்கமே வந்துடும் போல். இந்த ஆஸ்பத்திரி போகலான்னு இருக்கோம். சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வர, ரசத்தில் நச்சு சாப்பிட்டு போகிறோம். ஏங்க ரசமாக இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகாதா எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வைக்க? ஏங்க ஏன் என்னாச்சு? எழுந்திரிச்சு நிற்கிறீங்க, ரொம்ப முடியலைங்களோ? ஆமாம் மறுபடியும் டீ குடித்தா சரியாயிடும் பார்த்தா மறுபடியும் இன்னும் அதிகமாக தான் மயக்கமாக இருக்குது. ஆஸ்பத்திரியில் போகலான்னு எந்திரிச்சிட்டேன். சரி நீ கொஞ்சமாக ரசம் சோறு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு போகிறேன். மோர் தாளிச்சாலாம் எடுத்துகிட்டு மோர்லேயே சாப்பிட்டுக்க. அதுக்கு தான் நான் அந்த மட்டன்லாம் வேணாம்னு சொன்னேன். நீங்கள் தான் கேட்கல, ஆசைப்பட்டு கேட்டிங்கன்னு உங்கள் பிள்ளைய வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ பாருங்கள், அதுவே உங்களுக்கு ப்ரெஷர் சுகர் ஏற்றி விட்டுச்சா என்னன்னு தெரில. சரிங்க நான் இதை சொல்கிறதுக்குள்ள இந்த போய் எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு கிளம்புங்க 2 பேரும். நீங்களும் சேர்த்து உட்காருங்க, ஆள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போவீங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? உடம்புல நம்ம நல்லது தான் சொல்ல முடியும். இதுக்கு நம்மள்ட்ட இவருக்கு கோவப்படுறாரு. சரி ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறாரு போல். நம்ம போய் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வருவோம். அம்மா கீழே இறங்கி உட்காருங்கம்மா, சாப்பிட்லாம். என்னங்க நீங்கள் எல்லோரும் சொன்னதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். சாதம் தனியாக இருக்குது, ரசம் தனியாக இருக்குது. ரசம் நல்லா காட்டமாக வச்சுருக்கேன். அப்புறம் அத்தை கேட்ட மாதிரி தயிர் தாளிச்சு சாதம் கொண்டு வந்திருக்கேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம். என்ன மண்மலையே தயிரை தாளிச்சு கொண்டு வந்தால் இப்படி கொண்டு வந்துட்டு சாதத்தை சேர்த்து கிண்டிட்ட போல். அத்தை நீங்கள் தானே சொன்னீங்க தயிர் தாளிச்சு தயிர் சோறு வேணும்னு, அதானே கொண்டு வந்திருக்கேன். வேணத்தை என்னாச்சு? ஏன் சாப்பிடுங்க. இல்லை ரசம் வேணும், தனியாக ரசம் சாதம் போட்டு ரசம் ஊற்றிக்கங்க.
இல்லை ரசம் இப்படி தனியாக கொண்டு வந்து அது போல் தயிரையும் தான் தனியாக கொண்டு வர சொன்னேன். வேணுங்கிறத மட்டும் லைட்டாக ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு. நீ நல்லா சதன்னு ஊற்றிருக்கேன். இப்போ இதை சாப்பிட்டா எனக்கு மறுபடியும் சளி காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன இது ரொம்ப போச்சு, அவங்க சொன்னது தானே நம்ம செஞ்சோம், இதில் என்னடா குறை இருக்குது? சரி சரி அத்தை, நீங்கள் கேட்ட மாதிரி லைட்டாக தான் ஊற்றிருக்கேன். அது பார்க்க தான் அப்படி சொன்னு இருக்குது. கொஞ்சம் பால் பார்த்துக்கங்க, தயிர் கம்மியாக தான் இருக்குது. தாளிக்கவும் உங்களுக்கு அப்படி தெரியுது. சாப்பிடுங்க, எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அதான் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா, அப்படியே காய்ச்சல் சளிக்கு 2 மாத்திரை வாங்கிட்டு வந்தால் சரியாக போச்சு. எப்படி சொல்கிறா பாருடா, காய்ச்சல் சளிக்கு சேர்த்து மாத்திரை வாங்கிட்டு வர சொல்கிறா. அப்புறம் என்ன பார்த்தா அப்படியா இருக்குது? என்ன சரசு இதெல்லாம் இப்படியா சொல்லுவேன்? அவங்க சொன்ன மாதிரி கொண்டு வந்திருக்க வேண்டியதானே நீ? ஏங்க நான் உண்மையை தான் சொன்னேன், அவங்க தானே பயப்படுறாங்க, அதுக்கு தாங்க சொன்னேன். அப்புறம் நீங்கள் 2 பேர் தான் மறுபடியும் நாளைக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நல்லதுக்கே காலையில் போங்க. சரிங்க, நான் போய் கிச்சனில் வேலை இருக்குது, அதை போய் பார்க்குறேன். 2 பேரும் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.